அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ், இதில் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி 50ல் மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றதையும் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் நாளைக்கு ஜூன் 18 மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை பார்க்குறோம். இன்றைக்கி ஜூன் 17 பக்ரீத்ன்றனால மார்க்கெட் இன்றைக்கி லீவு. அனைத்து இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இனிய பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம வீக்லி அனலைசிங்கையும் பார்த்துட்டு நாளைக்கு மார்க்கெட் எப்படிலாம் இதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றதை பார்த்துடலாம். நம்ம லாஸ்ட்டு செஷன் ஃப்ரைடே எப்படிலாம் மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம சொன்னதுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகிருக்குன்றத டைம் பார்த்துட்டு நம்ம நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நான் வியாழக்கிழமை வீடியோ போட்டிருந்தேன். அதில் ரெசிஸ்டன்ஸ், முதல் ரெசிஸ்டன்ஸ் 23,400ன்ற ரேஞ்சை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த 3 செஷனுமே மார்க்கெட் 23,400 கிட்ட வந்து தான் போயிருக்கு. பட் அதை பிரேக் பண்ணலை. ஆனால் வெள்ளிக்கிழமை நடந்த ட்ரேட்டில் மார்க்கெட் 23,400ன்ற லெவலுக்கு மேலே போயிட்டு அங்கேயே சஸ்டெயின் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி மார்க்கெட் எப்படி நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, இந்த 23,100 இதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் அப்படியே இன்கேஸ் மேலே போனாலும் மார்க்கெட் உள்ளதாக க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருந்துச்சு. பட் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகிட்டு நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் கீழே மறுபடியும் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிவிட்டு மேலேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. அடுத்தது போன வாரம் ஃபுல்லாக மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு முன்னாடியே அந்த 2 பிளாக் கலர் லைன் சொன்ன சேனல் பேட்டர்ன் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். கடந்த ஒரு 2-3-4 மாதமாகவே மார்க்கெட் இந்த சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு மார்க்கெட். எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சிட்ட பிறகு மார்க்கெட் அந்த சேனலுக்கு மேலே ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகியிருக்கு. ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் கொடுத்து இருக்காங்க. ஸோ வரக்கூடிய வாரமும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு ஜூன் 18 மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா, முதல்ல மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 23,454ன்ற இதில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 23,400 அப்படின்றது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே அது ஆக்ட் ஆகலாம். ஸோ 23,400க்கு மேலேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, அதுக்கும் முன்னாடி 23,000 இந்த நம்பரே வச்சுக்கோங்க, 23,500க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டுருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு அடுத்தது ஒரு 300லேருந்து 400 பாயிண்ட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஆல் டைம் ஹை இருக்கும் போதெல்லாம் நம்ம ஃபிபனாசி ரிட்ரேஸ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும், அதை வச்சு தான் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு ட்ரா பண்ணும்போது நமக்கான ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் 23,500க்கு மேலே போச்சு அப்படின்னா 23,800 இல்லை 23,900 வரைக்கும் கூட மார்க்கெட் போகலாம். இப்போ சப்போஸ் மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் 23,200ன்ற ரேஞ்சில் இருக்கணும். அடுத்து அதுக்கும் கீழே மார்க்கெட் போகுது அப்படின்னா 22,900ன்ற லெவல் வரைக்கும் மார்க்கெட் போகலாம். அதுக்கும் கீழே மார்க்கெட் போகுது அப்படின்னா 22,646 அப்படின்றதுக்கு போகலாம். நிறைய முறை நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், மார்க்கெட் எப்பயுமே ஒரு லைனை பிரேக் பண்ணுது. ஒரு லைனை பிரேக் பண்ணுது அப்படின்னா இப்போ மேலே போயிட்டுருக்க மார்க்கெட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு மகைன் அந்த லைனை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு தான் மேலே போகும். அப்படி இல்லைன்னா
மேலே போயிட்டுருக்கு மார்க்கெட். அந்த லைனை ரீட்ரஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணும். அப்படி அதால் முடியலன்னா அதுக்கப்புறம் தான் இப்படி தான் ஃபாலோ ஆகும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த பிளாக் கலர் ட்ரெண்ட் லைன் போட்டோம் பார்த்தீங்களா? அந்த லைனில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, சேனல் உள்ளேயே 3 மாதமாக நடந்திருக்கு. இப்போ சேனலை விட்டு வெளியே வந்து அந்த லைன்லேயே, அந்த ட்ரெண்ட் லைன்லேயே க்ரிப்பாக ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. க்ரிப்பானா எந்த ஒரு ட்ரேடராலையும் அங்கே பெருசாக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிட முடியாது. ஆனால் மார்க்கெட் மேலே தான் போகும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்கு. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, நாளைக்கும் வந்து ஒரு சின்ன ஃபால் இருக்கலாம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் இங்கே இருக்குங்களா, மார்க்கெட் இங்கே இருக்கிற மார்க்கெட் வந்து சின்னதாக ஒரு கரெக்ஷன் ஃபால் ஆகிற மாதிரி ஆகிட்டு, நம்மளுடைய அந்த பிளாக் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துட்டு நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் டு 23,900 வந்து ஹிட் பண்ணலாம். அப்படி இல்லை, ஆல்ரெடியே வந்து கன்சால்டேஷன் நிறைய நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு ஓப்பன் ஆகிட்டு மேலேயே மார்க்கெட் போகலாம். இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே வந்து என்னோடய வியூ தான். நீங்களும் வந்து மார்க்கெட்டை அனலைசிஸ் பண்ணி பாருங்கள் டெக்னிக்கலாக. ஸோ உங்களுக்கும் வந்து நம்மளோட வியூவோட ஒத்து போகுது அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் நீங்கள் வந்து ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். தேவையில்லாமல் நீங்கள் சேர்த்து வச்ச காசை ஷேர் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்து லாஸ் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. ஓகேங்களா? பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் ரியல் ட்ரேட் பண்ணுங்கள்.